இன்னமும் நீங்கள் மைசூர் பாக்க, கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சக்கரை, கம்பி பதம் பார்த்து செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இனிமேல் அந்த கவலை வேணாம். ரொம்ப சிம்பிளாக கோதுமை மாவை வச்சு அதுவும் வெள்ளத்தை வச்சு ஒரு சூப்பரான மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு வாங்க செஞ்சு காட்டுறேன். இப்போ இங்கே ஒரு பிரான்ஸ் கடாய் எடுத்து வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1 கப் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நெய்யும் கோதுமை மாவோட அளவுமே வந்து ஒரே அளவாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா நெய்யும் கோதுமாவும் நல்லா ஒன்று சொன்னாப்புல வந்து நம்மளுக்கு வந்து கலந்து வந்துருச்சு. இப்போ இந்த நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டக்குன்னு மாவு சேர்த்தோடையுமே குடிச்சிடும். அந்த கோதுமை மாவு வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக உள்ளே எடுத்துக்கிறோம். நம்ம உள்ள இழுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா செட் பண்ணும்போது அப்படி நெய் வந்து மேல மிதக்கும். அது வந்து ஓவர் டூ மச் ஆஃப் கீயுமே நம்மளுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்காது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் நான் கரெக்டா ஒரு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அந்த மெஷர்மெண்ட்ல போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் நல்லா கல்லிட்டே இருந்தீங்கன்னா அதுவாகவே அந்த நெய்யை வந்து திரும்ப வெளியில விடும். ஒரு விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் செய்யறோம்னா கடகடன்னு நம்ம தண்ணி நிறைய குடிச்சிடுவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குடிப்போம்ல, அந்த மாதிரிதான் இந்த கோதுமை மாவுமே வந்து பாத்தீங்கன்னா நெய்க்கு அட்ராக்ட் ஆயிடுச்சு. ஊத்துறோன்னே கடகடன்னு உள்ள இழுத்துரும். அதுக்கப்புறமேட்டு இவ்வளவு நெய் எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னு அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமா வெளில விடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நெய் தனியா வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கோதுமை மாவுல இருந்து. ஸோ இப்போ இந்த டயத்துல இப்போ நம்மளுடைய மாவு பாருங்க நல்ல எண்ணெய் வந்து ஊஸ் அவுட் ஆயிடுச்சு பாருங்க, ஃபுல்லா வெள்ளை வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஊற்றின நெய் எல்லாமே. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது ஷர்வா நேச்சுரல் ஃபுட்ஸோடைய கீ தான் யூஸ் பண்ணுறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் கவுஸ்லாம் இல்லாமல் நாட்டு மாட்டு பாலில் வரக்கூடிய அந்த பாலை வச்சு நல்லா வந்து தரமான நெய் செஞ்சு ரொம்ப வீட்டில் நம்ம எப்படி பண்ணால் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டியுமே. ரீசெண்ட் டைம்ஸில் இவங்களோட தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துட்டோம். நல்லா வந்து வெள்ளம் சேர்ந்ததுமே ஒன்று சொன்னாப்புல அப்படி திரண்டு வர ஆரம்பிச்சிரும் நம்மளுடைய மைசூர் பாக். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்ல சுத்தமான வெள்ளமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல சாஃப்டான வெள்ளம் கடையில் கிடைக்குது, அந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒன்று சொன்னாப்புல அப்படி கிளறி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மைசூர் பாக் வந்து. நல்லா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இப்படி தனியாக கிளறும் போது இந்த மாதிரி பதம் விழுகுது பாருங்க, அந்த கரண்டி வந்து அந்த பதத்தில் விழுகுது இல்லையா. ஸோ அதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து நெய் தடவி வச்சிருக்க பாத்திரத்தில் இதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சூடோட இருக்கும் போதே நம்ம இதை நல்லா ஷேப் பண்ணிடலாம். ஷேப் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக பாதாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு பாதாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாதாம் தூவிக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வந்து விட்டுடலாம். ஏன் அப்படி நான் வந்து பாதி தூவுறேன் அப்படின்னா என் பொண்ணுக்கு வந்து பாதாம் பிடிக்கும், என் பையனுக்கு பிடிக்காது. ஸோ ஒரு ஹாஃப் வந்து என் பொண்ணுக்கும் ஒரு ஹாஃப் வந்து என் பையனுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் செய்கிறேன். ஸோ அதனால ஹாஃபில் மட்டும் நான் வந்து பாதாம் தூவிருக்கேன். உங்களுக்கு வேணா ஃபுல்லாவுமே வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. இதை நல்லா செட் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை கட் பண்ணி அதை நம்ம அப்படியே ஷேப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நெய் மைசூர் பாக், அதுவும் கோதுமை மாவு வெள்ளத்தை வச்சு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவ்ஸா சாப்பிட்டுட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்கான்னு வாங்க பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணலாமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எவ்வளவு நல்லா இருக்கு? 10 நல்லா இருக்கா? 10 ஸ்டார் கொடுப்பியா மம்மிக்கு? A+ ஆ B ஆ? A+. A+ கொடுத்தாச்சு. சோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துருங்க. மைசூர் பாக் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மைசூர் பாக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்பவே ஃபேமஸ். கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். எப்போல்லாம் ஸ்வீட் கிரேவிங் வருதோ அப்போல்லாம் இந்த மைசூர் பாக் வந்து நான் செஞ்சு கொடுப்பேன். அண்ட் இது வந்து எந்த ஊரோட டிஷ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு இதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா?